வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்பளம் குழம்புன்னு ஒன்று உண்டு. இந்த அப்பளம் குழம்பு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ரசம், தக்காளி காய வச்சு ஒரு கூட்டு, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பார்க்க போகிறோம். அண்ட் ராத்திரி பலகாரத்துக்கானது என்னென்னு கேட்டேன்னா பூரிக்கிழங்கு, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த அப்பளம் குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன், 2 மிளகா வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து துவரப்பருப்பு கடலைப்பருப்புலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நிலக்கடலை, இந்த மாதிரி பச்சை கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடணும். கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த மாதிரி பல்லாக நறுக்கின தேங்காய். இது உங்களுடைய சௌகரியம், வேணும் எங்களுக்கு இது வேண்டாங்கிறவா நீங்கள் போட வேண்டாம். இது போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இந்த இதில் இந்த மாதிரி அப்பளத்தை சின்ன சின்னதாக பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுருங்க. இந்த எண்ணெயில் இந்த அப்பளம் அத்தனையும் பொரியணும். இப்போது நாங்கள் பொரிச்ச அப்பளத்தை நாங்கள் இதில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பொரிச்சிட்டும் அப்பளத்தை இதில் போட்டுக்கலாம். ஆனால் வத்த குழம்பு பண்ணிவிட்டும் அப்பளத்தை போட்டேன்னா டேஸ்ட்டே இருக்காது. அது என்ன அப்பளம் போடணும்னு கேட்பேன். அதே மாதிரி உளுத்து அப்பளம் போட்டேன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அப்பளம் எல்லாம் பொரிஞ்சாச்சு. இதில் ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஒரு 2 டம்ளர் விட்டு தண்ணி கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் விட்டுடுறேன். இன்னும் 1 டம்ளர் விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணி நான் புளி ஜலம் கரைச்சி விட்டுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா இந்த அப்பளாவில் இருக்கிற உப்பும் இந்த குழம்புல இறங்கிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இதுக்கு சாம்பார் பொடி வீட்டில் பண்ணது தான் 2-3 போட்டிருக்கேன். பிகாஸ் வெங்காயத்தில் இருக்கிறது எவ்வளோ காரம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி பீஸ் வெல்லம். இது எல்லாம் அப்படியே ஒரு ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் கொதித்து நல்லா குறையிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த குழம்பு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறேன். நல்லா கொதிச்சு திக்காகட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் ரசத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம அரைக்கணும். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ரசம் வந்து அது கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அதை அரைச்சி பருப்பு ஜலம் விளாவி அப்படியே நுரைக்க விட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி போட்டு கடுகு பெருங்காயம் தாளிக்கிறது தான் அதோட ஒரே இது. ஸோ நான் வந்து நெல்லிக்காயோட கூட தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா புளி எடுத்தால் புளியோட இது வந்து நெல்லிக்காயோட விட்டமின் சி அடிச்சிட போகிறதேன்னு பயம் எனக்கு. அதனால் நான் புளியை எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி 1 எடுத்துட்டுருக்கேன். 1 இன்ச்சுக்கு ஒரு இஞ்சி பீஸ், நெல்லிக்காய், இந்த மாதிரி 3 நெல்லிக்காய். இது வந்து ஒரு 5-6 நெல்லிக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை. தத்தனையும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். அதுக்குள்ளே வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். டிரெக்டாக ரசத்தை டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி ரெடி ஆகிடுது. நம்ம விடுறது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. ரெடி ஆகிடுது. ஹார்ட்லி 15 மினிட்ஸ் ஆச்சு, அவ்வளோதான். கடகடன் ஆகிடும். இதெல்லாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு
நான் வேக விட்டு வச்சுருக்கேன். ஒரு 3/4 பாகம் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு போட்டேன். நல்லா ஒரு 2 கப்பு 3 கப் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். 3/4 பாகம் வெந்துடுத்து பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. பச்சை தக்காளி ஒரு 1/4 கிலோ இது இதில் அப்படியே போடுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துருப்பேலாம் என்னன்னு தெரியல. பண்ணினவாளுக்கு இது தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது நீங்கள் சாதமாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுட்டும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட எல்லாமும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறேன். பருப்பு இந்த கரண்டியால் ஒரு கரண்டி போட்டேன்னா அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு வேக விட்டாச்சு. 3/4 வேக்காடுறதுக்கு அப்புறமா தக்காளி பழத்தை போடுங்க. இது மூடி வச்சு வேக விடலாம். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு தேங்காய், ஜீரகம், வரமிளகா அதெல்லாம் அரைச்சி அதில் விடலாம். நம்ம இதுக்கு அரைச்சி விட வேண்டிய இந்த தேங்காய் ஜீரகம் இப்போ எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். இல்லை எங்களுக்கு வரமிளகா போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவா வரமிளகா போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. அதேமாதிரி மிளகாலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் வத்த குழம்பு அந்த இது ஒரு பஞ்சோட புளிப்பு வரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது கொஞ்சம் காரம் இல்லாமல் தக்காளிக்கு கூட்டு இது பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா அரைச்சி இதில் விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது வெந்துன்னு இருக்குது நல்லா. இதை ஈஸியாக இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா தக்காளி காய் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். நீங்கள் தக்காளி பழம் வேகிற மாதிரி இது ஃபாஸ்ட்டாக வெந்துரும்னு நினைக்க முடியாது. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது ஆறு. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10-15 நிமிஷமாக அது வெந்தாச்சு. பருப்பு நம்ம 3/4 வேக்காட்டில் தான் போட்டிருந்தோம். நல்லா முழுசாக வெந்துடுத்து பாருங்கள். இப்போது காயும் தக்காளி காயும் நல்லா வெந்துடுத்து. தக்காளி காய் வெந்துடுத்துன்றது எப்படி தெரியும்னா இந்த தோலி தனியாக பிரியும் அதுலேருந்து. இந்த ஸ்டேஜில் அரைச்சி இந்த விழுதை இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி, கருவேப்பிலை. இது தக்காளி காயினால் ஒரு தனி புளிப்பு டென்ச்சிருக்கும். அண்ட் பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி இதை சாதமாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி சைடில் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த சப்பாத்திக்கு நீங்கள் பலகாரம் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். பச்சை தக்காளி கிடைக்கலைன்னா அதை பற்றி கவலை வேண்டாம்னா இந்த பெங்களூர் தக்காளி கிடைக்கும் பற்றில அதை வச்சு பெங்களூர் தக்காளி பழம் அதை வச்சு நீங்கள் இந்த கூட்டை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நான் பச்சை மிளகா அரைச்சி விட்டேன். வரமிளகா எங்களுக்கு பெஸ்ட்டு, பச்சை மிளகா வேண்டாம் அப்படிங்கிறவா வரமிளகா வேணாலும் அரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டோன்னா இதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டணுன்னா இந்த கூட்டு ரெடி. அவ்வளோதான். கொதி வந்துடுதுன்னா இதை அணைச்சிடலாம். மூடி வச்சுடுறேன். எல்லாம் சேர்த்து ரசத்துக்கு தாளிக்கிறதே சேர்ந்த மாதிரி இதையும் தாளிச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் ரசம் பண்ணலாம். நம்ம காமிச்சது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சுதோ. அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஜஸ்ட்டு இது பொங்கிடக்கூடாது, அதாவது கொதிச்சிடக்கூடாது, பொங்கி வரணும், அவ்வளோதான். நம்ம அரைச்சது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது என்னென்னு கேட்டீங்கன்னா பருப்பு தண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் பருப்பில் நிறைய தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். பருப்பு ஜலம்தான் விடணும் அதுக்கு.
கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி ரசம் எப்படி தெளிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவுமே இது பண்ண வேண்டாம். ரசப்பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். இதில் இருக்கிற இந்த மிளகு, ஜீரகம், அந்த இஞ்சியோட காரம் தான் அதுக்கு மெயின் ரசத்துக்கு. அதே மாதிரி நெல்லிக்காய் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் வைக்க முடியுமோ, நான் ஒரு 6 நெல்லிக்காய் தான் வச்சேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா கூட நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் அதே மாதிரி ஒன்றே ஒன்று வச்சுன்னா போதும். கருவேப்பிலை ஒரு 6 இவ்வளோ தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேலே வந்து இப்போது கொத்தமல்லி போடுறேன். ஜஸ்ட்டு நுரைச்சி வரைச்சி நம்ம இதை வந்து அணைச்சிடலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ரசத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ, 5 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்டிருப்பேன். இந்த ஒரு ரசம் மட்டும் நுரைச்சி வந்ததும் நம்ம அணைச்சிடணும். இது நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இந்த ரசம் இவ்வளோ நல்லா இருக்குமான்னு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப விட்டமின் சி ரிச் இதில் இருக்குது. இந்த கோவிட் டைமில், இந்த பேண்டமிக் சமயத்தில் இந்த ரசம் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 10 டேஸாவது நம்ம பண்ணி சாப்பிடணும். நம்ம குழந்தைகளுக்கெலாம் அதில் இருக்கிற துவர்ப்பு பிடிக்காதுன்றதுனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள். ஸோ அவளுக்கோசரம் வேணால் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க, அது நல்லிஃபை ஆகிடும். அதனால் வந்து குழந்தைகள் சாப்பிட்டா அது ஒரு ஸ்வீட் அது டிஞ்ச் தெரியறது, அது சாப்பிட்டுடுவா எல்லோரும். ஸோ எப்படியான அவளுக்கும் இந்த விட்டமின் சியோட இது நம்ம சாப்பிட வைக்கணும் இல்லையா. இது நுரைச்சி வரட்டும், பார்க்கலாம். இது நான் பண்ணுற ஸ்டைல் ஆஃப் நெல்லிக்காய் ரசம் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். இது நீங்கள்லாம் வேறு மாதிரி கூட பண்ணிட்டுருக்கலாம். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாக அப்படி மஞ்சளாக நுர கட்டின்னு வருது தெரியுறதா உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடணும். இதுக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது. பொங்கி இப்படி சைட்லேருந்தெல்லாம் வந்தது பற்றிலாம் அவ்வளோதான். இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நெய்யில் வந்து கடுகு, பெருங்காயம், மிளகாத்தூள் தாளித்து கொட்டினா ரசம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரசம். ஸோ ரசத்துக்கு இப்போ தாளித்து கொட்டிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். ரசத்துக்கு மட்டும் எப்பயுமே நெய்யில் தாளித்து கொட்டினா தான் ரசம் ஒரு வாசனையாகவே இருக்கும். அதே மாதிரி ரசம் பண்ணின கையோடு கண்டிப்பாக தட்டை போட்டு மூடி வச்சுருங்கோ. தாளித்து கொட்டுறதே திறந்துட்டு திருப்பி தாளித்து கொட்டிட்டு மூடிடுங்கோ. அப்போ தான் அந்த ரசத்தில் வந்து அதோட சாராம்சம் எல்லாம், அதாவது சாறு எல்லாம் இறங்கிக்கும். மிளகு ஜீரகத்தோட சாறு, நெல்லிக்காயோட சாறு எல்லாம் இறங்கிட்டு தெளிவாக ரசம். அந்த ரசம் அப்படின்னாலே தெளிவு. அப்படி நான் முன்னாடியே அது ஒரு இதில் சொல்லியிருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக மாப்பிரிவா ஒரு இது சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். ஜோராக ரெடி ஆகிட்டு மூடி வச்சிடலாம். கூட்டுக்கு தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, மிளகாத்தூள் 1 போடுறேன். நான் உளுத்தம்பருப்பு போடலை. இனியோட பலகாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இன்ட்ரெஸ்டிங் பலகாரம். குழந்தைகளுக்கு எல்லாமே பிடிக்கும், பெரியவாளுக்கும் பிடிக்கும். பூரி பாஜி வித்தவுட் ஆனியன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் பாம்பே சட்னி மாதிரி கூட பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். பாம்பே சட்னினா அது கடலை மாவு கரைச்சி விட்டு தக்காளி பழம் மட்டும் போட்டு பண்ணுவாள். பட் நான் இன்றைக்கி பொட்டேட்டோ மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன். பட் இந்த ஸ்டைல் ஆஃப் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கடுகு வெடிக்கிறது. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். அதேமாதிரி பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா. இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கினது. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன்.
இது என்னென்னு கேட்டீங்கன்னா பொடியாக நறுக்கின தக்காளி, பெரிய தக்காளியில் 2, மீடியமில் எடுத்துட்டேன்னா 3 எடுத்துக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு என்ன அப்படி நெசுக்கி போட்டுருங்க. நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருங்க 3. என்ன வதங்குறது, இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஃப்ரோசன் பட்டாணி இல்லை ஃப்ரெஷ் பட்டாணி ஏதாவது நீங்கள் வாங்கி போட முடியும்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா இப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு கப் தண்ணியை விடுறேன். தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதையும் அதே மாதிரி மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டேன்னா ஜம்முன்னு மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும் நல்லா. அதுக்கப்புறம் பூரிக்கு அப்படியே போட்டு சாப்பிட்லாம். மேலே கொத்தமல்லி மட்டும் தூவிடணும்னா. ஒரு பக்கம் தக்காளினால ஒரு பக்கம் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த பாஜியும். வெங்காயம் போட்டால் மட்டும்தானே இல்லை, வெங்காயம் எல்லாமேலுமே கூட பூரி பாஜி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா ஒரு 1/2 கப்புக்கு மேலே தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் தான், சின்ன டீஸ்பூன் தான் இது, இதால் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஜோராக ரெடி ஆகிடுது பாஜி. இதில் இந்த கடலை மாவையும் கரைச்சி விட்டோன்னா இதோட ஒரு 5 to 10 minutes கொதிக்க விடுங்க. சப்ஜி ஜோராகிடும். அப்படியே கரைச்சி விட்டோம் மாவை, கடலை மாவை. இதோட கொதிக்கட்டும், மூடி வச்சுடுறேன். வாசனை எனக்கு கமங்கிறது இங்கே. மேலே அதேமாதிரி கொத்தமல்லி போட்டேன்னா பேஷான ஜோரான டேஸ்டியான சப்ஜி ரெடி. ஸோ இந்த பூரி பாஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் இல்லாமல் இவ்வளோ நல்லா இருக்குமானது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் இது உபயோகமான ஒரு பலகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.